ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பிரைடல் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஹேர் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும் அண்ட் ஃப்ரண்ட் பஃப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கணும். டீடாங்கிள்னால் என்னென்னா இந்த சிக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, ஸோ சிக்கெல்லாம் எடுத்து நீட்டாக கோம் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணணும். இதனால் இப்போ ஹேரில் இருக்கிற ஃப்ரிஸினஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா இப்போ ஹேரில் மூஸ் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை ஹேரில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கோம் பண்ணிவிட்டு நான் இப்போ ஹேர் அயர்ன் பண்ண போகிறேன். பிஃபோர் எனி ஹேர் ஸ்டைல் ஹேர் அயர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்து நீட்டாக இருக்கும், ஃப்ரிஸினஸ் இல்லாமல் இருக்கும். ஹேர் அயர்னிங் பண்ணுறதுக்கு நான் முதல்ல பார்ட்டிஷன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து கிளிப் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன செக்ஷன்ஸாக ஹேர் எடுத்து ஹேர் அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹேர் அயர்ன் பண்ணும்போது நீங்கள் பார்ட்டிஷன் எடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல் ஹேரையும் அயர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஹேர் அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மூஸ் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த மூஸ் வந்து உங்களுக்கு ஹேர் அயர்ன் பண்ண உங்கள் ஹேரில் ஒரு ஷைன் கொண்டு வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஹேரை வந்து அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். இப்போ பேக்கில் நான் எடுத்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹேரையும் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து நான் அயர்ன் பண்ணுறேன். அயனிங் முடிச்சதுக்கப்புறமா இப்போது க்ரிம்பிங் பண்ண போகிறோம். ஸோ க்ரிம்பிங்க்கும் பார்த்திங்கன்னா நான் பார்ட்டிஷன் எடுக்கணும். அயனிங்க்கு வந்து நான் ரேண்டமாக எப்படி வேணால் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். பட் க்ரிம்பிங்க்கு வந்து நான் எப்படி பஃப் கொடுக்க போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ரிம்பிங் பண்ண போகிறேன். அண்ட் க்ரிம்பிங் வந்து சில ஹேர் ஸ்டைலுக்கு சிலதுன்னு இல்லை, மோஸ்ட்லி வந்து நம்ம பஃப் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பஃப் பண்ணுற ஏரியா வரைக்கும் தான் க்ரிம்பிங் பண்ணுவோம். மற்ற இடத்துலலாம் கீழெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது பிரைட் பண்ணுற மாதிரி பிளேட்ஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அதோடு நிறுத்திப்போம். சிலர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிரைட் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து ஃபுல்லாகவே க்ரிம்பிங் பண்ணி லூஸ் ஹேர் வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் சென்டரில் பஃப் மட்டும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு லூஸ் ஹேர் விடணும் அப்படின்னா அப்போது ஃபுல்லாக க்ரிம்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பஃப் வச்சுட்டு கீழே வந்து மெஸ்ஸி பிரைட் பண்ணலான் இருக்கேன். அதனால் இப்போ நான் எந்த இடம் நான் பஃப் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் நான் க்ரிம்பிங் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் இந்த பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டேன். இந்த போர்ஷன்லேயும் ஃப்ரண்ட்டில் கிளிப் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷன்ஸ்லேயும் நான் இப்போ க்ரிம்பிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கீழே பேலன்ஸ் இருக்கிற ஹேர் வந்து தனியாக கிளிப் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ இதை க்ரிம்பிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். க்ரிம்பிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் க்ரிம்பிங் வேணுமோ அந்த இடம் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பஃப் பண்ணுறதுக்கான இந்த போர்ஷன் மட்டும் நான் க்ரிம்ப் பண்ணுறேன். அதுவுமே வந்து நீங்கள் சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து தான் க்ரிம்ப் பண்ணணும்.
அண்ட் க்ரிம் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு க்ரிம் பண்ணிவிட்டு பேக் கோம் பண்ணும்போது உங்களுக்கு பஃப் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக வரும். நீங்கள் உள்ளே எதுவும் பஃப்காக வந்து கிளிப்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. க்ரிம் பண்ணிவிட்டு நம்ம பஃப் கொடுத்து பின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரிம்பிங்கில் வர ஒரு டெக்ஸ்சர்னால் உங்களுக்கு அங்கே கிளிப் பண்ணுற ஹேரும் வந்து வழுக்கிட்டு வராமல் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். ஸோ முன்னாடிலாம் வந்து க்ரிம்பிங் பண்ணாமல் நம்ம அப்படியே பஃப் கொடுக்கும்போது அந்த இடம் வந்து சரிஞ்சு சரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் க்ரிம்பிங் பண்ணிவிட்டு நம்ம பஃப் கொடுத்துட்டு பின் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பின்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அழகாக நின்றுடும். க்ரிம்பிங் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன செக்ஷன்ஸாக எடுத்து க்ரிம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹேர் வந்து நீட்டாக உங்களுக்கு க்ரிம்ப் ஆகும். மொத்தமாக எடுத்து க்ரிம் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து அந்த க்ரிம்பர் வந்து ஹேர்லேயே பட்டிருக்காது. ஸோ அந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு க்ரிம்ப் ஆகாமல் அப்படியே ப்ளெயினாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதனால் வந்து ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து தான் நம்ம க்ரிம் பண்ணணும். இந்த பார்ட்டிஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது வெர்டிக்கல் பார்ட்டிஷன், ஹரிசான்டல் பார்ட்டிஷன் அப்படின்ற மாதிரி 2 விதமாக எடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல எடுத்தது வந்து ஹரிசான்டல் பார்ட்டிஷன். ஸோ ஹரிசான்டல் பார்ட்டிஷன் எடுத்துட்டு இப்போ நான் அதை வந்து வெர்டிக்கலாக சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து க்ரிம்பிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டிஷனில் இருக்கிற ஹேரையும் க்ரிம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து நான் க்ரிம் பண்ணுறேன்.
இப்போ எனக்கு தேவையான இடங்கள் மட்டும் நான் க்ரிம்ப் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் திருப்பியும் வந்து இந்த பார்ட்டிஷன நீட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பஃப் பண்ண போறேன். இப்போ இந்த சென்டரில் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பேக் கோம் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் கோமிங்க்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து பேக் கோம் பண்ணணும், சின்ன சின்ன லேயராக. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பஃப் வந்து நல்ல பவுன்ஸியாக இருக்கும். இப்போ சென்டர்லேயே நான் 2 லேயராக பிரித்து அந்த பேக் கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக கோம் பண்ணணும். அந்த பேக் கோம்பிங் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நல்லா மேலே இருக்கிற ஹேரை நீட் பண்ணுற மாதிரி கோம் பண்ணிவிட்டு இப்போ நான் சென்டரில் கிளிப் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த சைடில் உள்ள ஹேர் கொஞ்சமாக எடுத்து நான் இப்போ இங்கே பேக் கோம்பிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏரியாவையும் நான் அந்த பஃபோட கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை எடுத்து இந்த இடத்துல கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே அந்த சைடில் உள்ள ஹேர் கொஞ்சமாக எடுத்து நான் அதையும் பேக் கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சென்டரில் பின் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேரை வந்து அதே மாதிரி பேக் கோம் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பஃப் கொடுத்து பின்னாடி கொண்டு வந்து நான் பின் பண்ண போகிறேன், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு. இப்போ அதுக்காக ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேரையுமே நான் 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு அதுக்கு வந்து பேக் கோம்பிங் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நான் அதை வந்து இந்த மாதிரி சைடில் கொண்டு வந்து நான் ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த பேக் கோம்பிங் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹேரை எடுத்து விட்டுடுறேன். ரொம்ப பேபி ஹேர்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நான் இப்போ வந்து இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணி சென்டரில் கொண்டு வந்து இங்கே பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்த சைடில் உள்ள ஹேரையுமே வந்து ஃபியூ செக்ஷன்ஸாக பிரிச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரியே பேக் கோம் பண்ணி அதையும் இதே மாதிரியே நான் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சென்டரில் பின் பண்ணிக்கிறேன்.
இப்போது ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேக்கில் நான் வந்து மெஸ்ஸி பிரைட் பண்ண போகிறேன். நான் அதை இன்னொரு வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.